வணக்கம். தற்போது உலகில் பேட்டரி உற்பத்தி துறையில் சீனாவிற்கு சவால் விடும் வேறு எந்த நாடும் இல்லை. தற்போது மிக அதிகமாக மின்சார வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்திற்கும் சீனாவில் தான் அதிக உற்பத்தி நடைபெறுகிறது. இந்தியாவின் ஈவி வாகன தயாரிப்பாளர்களை கூட சீன பேட்டரி தயாரிப்பாளர்களுடன் பல காரணங்களால் ஒப்பந்தம் செய்துள்ளார்கள். காரணம், அவ்வளவு பெரிய முன்னேற்றம் பேட்டரி உற்பத்தி துறையில் சீனாவிற்கு உள்ளது. லித்தியம் பேட்டரிகளால் சீனா உலகின் ஈவி சந்தையில் கடுமையான செல்வாக்கை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அந்த சீனாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இந்தியாவால் ஏற்பட போகும் சாத்தியம் தெரிகிறது. இந்தியாவின் விஞ்ஞானிகள் பெங்களூருவில் உள்ள ஜவஹர்லால் நேரு மேம்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் உருவாக்கிய புதிய வகை பேட்டரியாகும் சோடியம் அயன் பேட்டரி. இந்த பேட்டரி இன்று உலக அளவில் பெரிய விவாதமாகவே மாறியுள்ளது. பாரம்பரிய லித்தியம் பேட்டரிகளில் இருந்து வித்தியாசமான இந்த சோடியம் அயன் பேட்டரி பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. லித்தியம் பேட்டரிகளில் ஏற்படும் தீப்பிடித்தல் போன்ற பிரச்சனைகள் சோடியம் அயன் பேட்டரிகளில் மிகவும் குறைவாகும். லித்தியம் பேட்டரிகளுடன் ஒப்பிடும்போது சோடியம் அயன் பேட்டரிகள் இயற்கைக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாதவையாகும். அதோடு மிகவும் செலவு குறைந்த முறையில் உற்பத்தி செய்ய முடியும் என்பது இவற்றின் மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். இப்போது இந்தியாவில் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த பேட்டரியின் சிறப்பம்சம் என்னவென்றால், வெறும் 6 நிமிடங்களில் 80% வரை அதை சார்ஜ் செய்ய முடியும் என்பதாகும். சாதாரண லித்தியம் பேட்டரிகள் சார்ஜ் செய்ய எடுக்கும் நேரம் மிக அதிகமாக இருப்பது தற்போதைக்கு ஒரு சிரமமான விஷயமாகும். மின்சார வாகனங்கள் வாங்கும் பலருக்கு இது தேவைக்கு பயன்படுமா என்ற பயமே உள்ளது. ஆனால் 6 நிமிடங்களில் 80% சார்ஜ் செய்யக்கூடிய சோடியம் அயன் பேட்டரிகளை உருவாக்கியதன் மூலம் இந்தியா உலகையே அதிர்ச்சியடைய செய்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். 3000க்கும் மேற்பட்ட சார்ஜிங் சைக்கிள்கள் இந்த பேட்டரிகளுக்கு உள்ளன. லித்தியம் அயன் பேட்டரிகளுக்கு வலுவான எதிராளியாக இந்த சோடியம் அயன் பேட்டரி மாறியுள்ளது. இந்த பேட்டரியை உருவாக்க அமெரிக்கா, பிரிட்டன், சீனா போன்ற நாடுகள் பல ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகின்றன. அதில் பெரிய அளவிலான ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன. ஏனெனில் லித்தியம் பேட்டரியின் பிரச்சனை என்னவென்றால், லித்தியம் மிகவும் அரிதான ஒன்றாகும். ஆனால் சோடியம் அயன் பேட்டரியை மிகவும் எளிதாக நாம் தயாரிக்க முடியும். அவை நிறைய அளவில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் கிடைக்கின்றன. அயன் அல்லது சோடியம் நிறைய நம்மிடம் உள்ளது. எனவே இதை மிகவும் செலவு குறைந்த முறையில் உற்பத்தி செய்ய முடியும். ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் போன்றவற்றிற்காக இந்தியா மற்ற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. உள்நாட்டிலேயே மாஸ் புரொடக்ஷன் நடத்த முடியும். மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், செலவு குறைந்த மின்சார வாகனங்களை தயாரிக்க முடியும். அது சீனாவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். உலக பேட்டரி சந்தையில் சீனாவின் ஏகபோக ஆதிக்கத்திற்கு சவால் விடும் சாதனையாகும் இந்தியாவினுடையது. மின்சார வாகனங்கள் மற்றும் ஆற்றல் சேமிப்பில் லித்தியம் அயன் பேட்டரிகளை சார்ந்திருக்கும் உலகிற்கு ஒரு புதிய வழியை இந்தியா திறந்து வைத்துள்ளது. தற்போது சீனாவின் BYD போன்ற நிறுவனங்கள் லித்தியம்